பிஸ்கார்ட் ஆப்பை பற்றி தான் இந்த இதில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் பேனருங்கிறத எடிட்டிங்கிறத கற்றுக்கலாம். இது பேனர் எடிட்டிங்லாம் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பிஸ்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ரோஸ் கலரு ப்ளஸ் ஐக்கான் அது மாதிரி இருக்கும். அதை குத்துக்கோங்க. அதை குத்த அப்புறமா இந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேக்ரவுண்ட்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கும். நான் வந்து ஒயிட் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்கார்ட்டில் பேனர் எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதை சூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். க்ராப்புக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ 16:9, 3:2 இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இது ரொட்டேட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி சைஸு அப்படிங்கிறது ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ க்ராப்புங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது எஃபெக்ட்ஸ்னு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ க்ராப்பு, ஷேஃபு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரொட்டேட் பண்ணுறது. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, ரெஸ்ட்ரிக்ஷனு, ஹியூ வந்து உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. ஹைலைட்ஸு, ஷேடோஸ், டெம்ப்பு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை ஓகே ஊற்றிங்கன்னா அது மாதிரி வந்துடும். அடுத்தது பியூட்டி, இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸு. இது வந்து நிறையா இருக்குது. ரீசெண்டு, ஃபில்ட்ரு, எஃபெக்ட்ஸு, கவெக்ஸு, ஸ்கெட்சு, பிளர்ரு, ஆர்டிக்ஸு, மேஜிக்கு, ஆப்ரைட்டு, டெஸ்க்டாப்பு, பேப்பர் கலர்ஸ், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. அது வந்து நீங்கள் எந்த இது வேணுமோ அந்த இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டி, இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் நல்லாயிருக்கும். பேனருக்கு வந்து அவ்வளோ இருக்காது. சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது கட் அவுட்டு, இதை வந்து இந்த மாதிரி லைனு ஃபோட்டோ கீழே நீங்கள் இந்த மாதிரி சும்மா இருந்ததுன்னா அது மாதிரி கட் ஆயிரும். அந்த ஏரமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலிங் ஆகி இந்த இது வரும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வேணா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோட்டோவை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். டிஸ்கார்ட் கொடுத்துக்கிறேன். இன்ட்டுங்கிறது அங்கே கொடுத்துக்கோங்க. இது வெளியில் வந்துடும். அது டெக்ஸ்ட்டு, ஒரு டெக்ஸ்ட்டு எழுதினாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சைடு இந்த மாதிரி சென்டர், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட் ஃபோட்டோ வந்து இதில் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். மினிமம் ஒரு 10 ஃபோட்டோ தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணா அதை வந்து வெளியில் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். சும்மாலாம் ஆட் பண்ண முடியாது. டிஸ்கார்ட் இது வந்து அப்படியே டெலிட் ஆகிரும். ஃபிட்டு, பார்ட்ரு, இந்த பேனருக்கு வந்து நீங்கள் பார்ட்ரு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த பார்ட்ரு. பார்ட்ரு 2 கலர் இருக்குது. அவுட் சைடு, இன்சைடு நிறையா ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கலரு, அவுட்ரு, இன்னரு, இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. நிறையா இது இருக்குது.
உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்சைடு, அப்படியே அந்த பார்டர் வந்து உள்ளார வரும், அதுக்கு தான் அது பேர் தான் இன்சைடுங்கிறது. அது ஓகே கொடுத்துருவாங்க பார்டர்லாம் வச்சுட்டு. இது ட்ரா, இதில் வந்து நீங்கள் தனியாக இதுலேயும் பேனர் எடிட் பண்ணலாம். நீங்கள் எப்போ அது லென்ஸு, இது வந்து நெட்டு தேவைப்படும். அதனால நெட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நான் வந்து என்கிட்ட நெட் பேலன்ஸ் இல்லை, அதனால இல்லை. ஹார்ட் ஷேப்பு நிறையா இருக்குது, ஷேப் மாஸ்க்கு, ஃப்ரேமு, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. ட்ராவில் வந்து நீங்கள் உங்களுக்கு தனியாக அந்த மாதிரி பேனர் வந்து ரெடி பண்ணலாம். அதில் வந்து லேயருங்கிறது வரும். அதனால் உங்களுக்கு எப்போ வேணாலும் ஃபோட்டோ பின்னாடி வச்சுக்கலாம், முன்னாடி வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம் ட்ராங்கிற ஆப்ஷனில். அதனால அதில் வந்து நீங்கள் எப்போதும் போயிட்டு அதில் போய் சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரேம்லாம். இதுலேயும் நல்லாயிருக்கும், அதில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். பேசிக்கான விஷயந்தான் இப்போ சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து பேனர் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன், பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத. அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணுறது என்ன ஏது அப்படின்னு. எல்லாமே ஓவராலாக சொல்லி முடிச்சிட்டேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் எப்படி பேனர் எடிட் பண்ணுறத கற்றுக்கலாம்.